ஹலோ மக்களே 396வது எபிசோட்ல பேரலாம் போன எபிசோட்ல கேமியை காப்பாத்த லூஃபி ஜோரோலாம் ஒரு பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சாஞ்சி நாமிலாம் உள்ளதான் இருக்காங்க. ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அங்க உள்ள ஆங்கர் ஒரு ஆளையா வச்சு வித்துக்கிட்டே இருக்கான். பாஷி அங்க ஒரு பியூட்டிஃபுல் டான்சர் இருக்கா, அவளை 800,000 பெரிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில 7.2 மில்லியன் பெரிஸுக்கு வித்துட்டாங்க அவளை. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த செலஸ்டியல் டிராகன் ஒரு தம்பி இருந்தாம்ல, அவனும் ஒருத்த மேல ஏறி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். ஒரு வழியா இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த செலஸ்டியல் டிராகன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சார் ஆல்ரெடி இங்க 15 பேரை வித்துட்டாங்களா சார், இன்னும் 2-3 பேர் தான் இருக்காங்களா சார் சொல்லிட்டு அந்த பாடி கார்டு சொல்றான். இவனால தான்டா எல்லா லேட்டும் காரணமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிதின்னு மிதிக்கிறான். இவன் ஒரு வேஸ்டா, இவன்லாம் தேவை கிடையாது, இவனை ஒழுங்கா வித்துடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சொல்றான். செலஸ்டியல் டிராகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்த எங்க இருந்துடா வந்தான்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறான். இவங்களை அடிச்சோம்னா நேவி அட்மிரல்லாம் வந்து இறங்குவானுங்க, அதனால இவனை கொஞ்சம் பார்க்காம இருக்கிறது நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மெர்மேடு வேணும், இவனுக்கு வச்சிருக்கானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா சார், அது ஒரு ரேரான ஐட்டம், இந்த வாட்டி அது நம்மளுக்கு கிடைக்கும் நினைக்குன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனா காட்சி பாப்பாக்குள்ள முழிக்கிறானுங்க, விலைக்கு வாங்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்க வேலை பார்க்குற வேகமா ஓடி வரான். செலஸ்டியல் டிராகன் நீங்க வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். கிட்டு ட்ரஃபலகர்லாம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க கிங் எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க, எல்லாமே அந்த ஊர்ல உள்ளவனுங்க. கடைசியா என்னோட பிரதர் சார்லஸ் இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த செலஸ்டியல் டிராகனோட சிஸ்டர் பேச ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா இவனை பார்த்தோன்னு எல்லாருமே பயப்படுறாங்க, ரொம்ப மோசமானவன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ரி நம்பர் 16 கொண்டு வராங்க. கேப்டன் பைரட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை இவனோட பவுண்டி வந்து 17 மில்லியன் பெரிஸ்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போட தெரியும், நல்ல ட்ரெயினான பாடி வச்சிருக்கான். பிசிக்கலாவும் எல்லாத்துலயும் வேற லெவலான எபிலிட்டியில உள்ளவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் சடனா சாயிரான், வாயில இருந்து அப்படி ரத்தமா கக்க ஆரம்பிச்சிட்டான். ரத்தம் கக்கிட்டு சாஞ்சிரு செஞ்சுட்டான். அவன் கொலாப்ஸ் ஆயிட்டான். அவனுக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே கர்டன்ஸ் மூடுங்களான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கோ தேக்காரன் கத்துறான். சடனா கர்டன்ஸையும் மூடுறானுங்க. இவனுக்கு அப்படி என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் நாக்க அவன் கடிச்சிட்டான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஆரம்பிக்கான். அவன் வந்து யார் கையிலயும் அடிமையா வாழறதுக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டான். இது நல்ல சாய்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. ஆனா இதை பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இதே மாதிரி நம்ம கேமி எதுவும் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, கேமி வந்து அவளை நம்ம காப்பாத்தோன்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாப்புக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். இவன் நல்ல காசுக்கு போவான்னு பார்த்தா இப்படி வேஸ்ட் ஆயிட்டானு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் டிஸ்கோ நாங்க டாக்டர் கூட்டு வந்துக்கிட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராங்க ஒருத்தன். இவனை சரி பண்ண என்ன எவ்வளவு காசு தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கோக்காரன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மெர்மைட் தயாரா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா சார் அதெல்லாம் தயாரா இருக்கு, அவளை பவுல்ல அடைச்சு தான் வச்சிருன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கேமியை வந்து பவுல்ல அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரிடா அவளை வெளியே கூட்டுவாங்கடா, அவளை கூட்டு வந்து நல்லா என்கேஜிங் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹாச்சின்னு சொல்லிட்டு கேமியும் அழுதுகிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா ஜோரா நடந்து வந்துகிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா 2ஆம் நம்பர்ல இருந்து திரும்பி 13ஆம் நம்பருக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா ஜோரோட சண்டை எடுத்தானுங்க, அவனுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. டேய் எவ்வளவு பெரியா இருந்தாலும் நம்ம பார்த்தாண்டா இருக்கணும், அவன் பைரட் ஹண்டர் ஜோரோடா, அவன்கிட்ட எல்லாம் சண்டை எடுத்தோம்னா நம்மளை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. ஆனா ஜோரோவே அவன் கண்ணு முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டு சடனா ஸ்டாப் ஆகுறான். பார்த்தா இவனுக்கு பயந்து ஓடுறானுங்க. டே நில்லுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான் ஜோரோ. டே நீங்க இங்க உள்ளவங்களான்னு சொல்லி கேட்கறான். திரும்பி என்னன்னு பார்த்தா அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். உங்களுக்கு என்ன சார் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஃபேக்கான ரூட் எனக்கு சொல்றீங்க, நீ ஏமாத்தா பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஜோரோவா கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டான ரூட் தான் சார் சொன்னோம், உங்களுக்கு 1 நம்பர் மரத்துக்கு ரூட்டை சொன்னு சொல்றாங்க. அப்பனதுக்கிட்ட பயந்து ஓடுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்க பயப்படுற மாதிரி ஒரு லுக் விட்டீங்க, அதனால தான் பயந்து ஓடணும் சொல்றான். பயப்படுற மாதிரி லுக் விட்டனான்னு சொல்லிட்டு ஜோரோ ஷாக் ஆகுறான். இதுல ஜோரோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி சடனா ஜோரோ நின்னுக்கிட்டு இருக்கான். அவனை கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காம. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் ரைடரோ கத்துறான். டேய் நம்ம ஃப்ரெண்டு தான்டா, அவனை தாண்டா தூக்கிட்டு வந்தான்னு சொல்றான். சரி மர நம்பர் 1க்கு போன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. ஜோரோக்கு என்ன நடக்குனே தெரியாது, அவன் ஷிப்புக்கு போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஆங்கர் தான் கட்டுறாங்க. பைரட் லக்குபா வந்து ஏதோ ஒரு நர்வஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகி மயங்கி விழுந்துட்டான். அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னொன்னு பெஸ்ட்டா ஒன்று கொண்டு வர போறேன்னு சொல்றான். இந்த ஷோவோட இன்கிரெடிபிளான ஐட்டமே இதுதான், இதை உங்களுக்கு கொண்டு வந்தா நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா பாட்டுலாம் ஆறுது, எல்லாம் என்னன்னு பார்த்தா மியூசிக்லாம் போட ஆரம்பிக்காங்க. அந்த பவுல் அப்படி மூடி இழுத்துட்டு வரானுங்க. எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பாருங்கன்னு சொல்றான். டேய் உண்மையில இது இன்கிரெடிபிளான ஐட்டம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஆனா காட்சி பாப்புக்குலாம் தெரிஞ்சிருச்சு அது வேற யாரில், அது கேமி தான்ட்டு. பார்த்தா கேமி தான் காலர் போட்டு லாக் பண்ணி உள்ள வச்சிருக்கானுங்க. ஃபிஷ்மன் ஐலாண்ட்ல உள்ள மெர்மைடு கேமின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் இது உண்மையிலே மெர்மைடு தான்டா, இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லி பார்த்து மிரண்டுட்டானுங்க அங்க இருக்க எல்லாருமே. ஆனா கேமி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம காட்சி மத்தவங்களுக்கு வந்துட்டாங்க, நம்மளை காப்பாத்தான்னு சொல்லிட்டு அவளை விற்க போறாங்கன்னு சொல்றாங்க. நம்மள்ட்ட 200 மில்லியன் பெரிய இருக்கு, கவலைப்படாதான்னு சொல்றான் நாமி. 200 மில்லியன் அதிகம் தானே அப்படின்னு சொல்றாங்க. மெர்மைடை விற்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த செலஸ்டியல் டிராகனோ கத்திக்கிட்டு இருக்கான். அவனும் போட்டி போட போறான்னு நினைக்கிறேன். என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கலான்னு பாக்குறான். கவலைப்படாத கேமி, எப்படினாலும் உன்னை தூக்கி தீரே செய்வேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் கத்துறான்.
வேற நான் பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். 500 மில்லியன் பெரின்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் கத்துறான். 500 மில்லியன் பெரி தாரம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நாமியும் மிரண்டுட்டா. அவ கையில வச்சிருக்க குச்சி கீழவே போட்டுட்டாவா. யாருமே எதுவுமே பேசவே முடியல, அமைதியாயிட்டாங்க. 500 மில்லியன் பெரிசான்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. இவங்க கூட நம்மளால போட்டி போடவே முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்படிடா இதுக்கு பக்கத்துல நம்மளால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாமியே பாத்துக்கிட்டு இருக்கா. எதுக்குடா காசை வேஸ்ட் ஆக்குத, நம்ம வீட்டுல அக்வாரியம் எது வைக்க போறேன்னு சொல்லிட்டு அப்பா கட்டுக்கிட்டு இருக்காரு. இருக்கிற மெர்மேடு தான் அந்த வேர்ல்டுல ஃபாஸ்டஸ்டான ஸ்விம்மரு, அது எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆச்சி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கேமியே தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கா. செலஸ்டியல் டிராகன் மாதிரி இருக்காங்க, நம்மளால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாப்பக்குவோ முழிக்கிறான். கேமியும் அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணே தெரியல, யாருக்குமே எதுவுமே பேச முடியல, வாய் அடைச்சு போய் இருக்காங்க. எடுத்தோன்னு 500 மில்லியன் பெரி சொல்லிட்டான். அதுக்கு மேல போட்டி போட எவன்ட்டுமே காசு இல்ல. சாஞ்சி இப்ப நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு சோப்பரை கட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளால மேலே எதுவுமே பண்ண முடியாதா, நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். நம்மள்ட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, இப்ப என்ன பண்ணு தெரியலன்னு சொல்றான் சாஞ்சி. நான் பிட்டிங்க க்ளோஸ் பண்ண போறேன்டா, க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஷாக் ஆகுறாங்க, என்ன பண்ணனே ஒருத்தருக்கும் தெரியல. டைம்ஸ் அப்படிடா, நான் பிட்டிங்க க்ளோஸ் பண்றேன்னு சொல்றான். சரி நான் வேங்கிட்டேனான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் செலஸ்டியல் டிராகன். சரி நம்ம இனிமேல் இருந்த டைம் வேஸ்ட் ஆகும், வாங்கடா போவோம்னு சொல்லிட்டு கிட் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். மெர்மைட் ஷோ எப்படி உண்மையில வேறலாம் போச்சு, வேர்ல்டு நோபலுக்கு நாங்க விற்க போறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். 500 மில்லியன் பெரின்னு சொல்றான். இங்க என்ன பார்த்தா லூஃபியோட சத்தம் வருது. பெரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா லூஃபி ஓட்டச்சுக்கிட்டு வந்து உள்ள வரான். இது என்னடா சத்தம்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா லூஃபி ஓடச்சு நின்றுட்டு இருக்கான். டேய் லேண்டிங் உனக்கு பண்ண தெரியுமா தெரியாதான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இது ஃப்ளையிங் ஃபிஷ்டா, அதை ஏன்டா உடச்சு விட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபி சோரோ இறங்கிட்டானுங்க. சன்னிக்கு போக சொன்னா இங்க என்னடா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோரோ லூஃபி இறங்கிட்டானுங்க. இங்க மூகி வர லூஃபி இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு கிட்டு ட்ரஃபலகர்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். கேமியங்கடா நம்ம கேமியா அந்த தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி ஓடி வரான். உன்னை காப்பாத்த நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளும் பாஞ்சு வரான். என்னன்னு பார்த்து ஹாஜி பாஞ்சு வரான். லூஃபி போவாதான் சொல்றான். கேமி இருக்கான், அவளை காப்பாத்த போறேன்னு சொல்றான். அவன் அவ கழுத்துல வந்து காலர் போட்டிருக்காங்க, இதுக்குள்ள நீ நுழைய கூடாது, அது வெடிச்சுன்னு அவ செதறிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாஜி. ஸ்ட்ரா கட்டு தானடா சொன்னானுங்க. டே அப்ப இவன் பைரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கடனா என்பது உடம்புக்குள்ள இருந்து இன்னும் 2 கை வருது. அந்த கையை பார்த்தா ஷாக் ஆகுறாங்க. டே அவன் ஒரு ஃபிஷ்மேன்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே ஆக்டோபஸ் மான்ஸ்டர் இங்க இருக்கடா வந்தான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே நான் கேமியை காப்பாத்த வந்திருக்கேன்டா, அவனெல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வராங்க. டே ஃபிஷ்மேன் நம்ம ஏரியாக்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மக்களா கத்துறாங்க. உன்னையில இங்க எவன்டா வர சொன்னான்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் தூக்கி எறிகிறானுங்க. நீ தண்டாங்க பிரச்சனை மாட்டிருக்க, நீ முதல்ல போய் ஒளிஞ்சு கூடான்னு சொல்லிட்டு பாப்புக்கு கத்துறான். ராபின் சொன்னதுதான் உண்மை. என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மனுக்கு இந்த மனுஷங்களுக்கு ஆகாது, அதனாலதான் வந்து ஹாச்சி வந்து இங்க ஃபிஷ்மன் மாதிரி தெரியாம இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப கேமிக்கு ஹாச்சிக்கு வந்து இவங்க வந்து இதுல இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எவனோ எடுத்து கன் எடுத்து சுட்டுட்டான். ரத்த வேற பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா செலஸ்டியல் டிராகன் வந்து ஹாச்சியவே சுட்டுட்டான். ஹாச்சின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வரான். ஹாச்சியை போட்டு தள்ளிட்டான் நினைக்கேன். ஃபிஷ்மன் கதையை நான் முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்பாடா நல்ல வேலை செலஸ்டியல் டிராகன் கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஃபியோ டென்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. கேமியா அழுது அப்படியே அந்த இதை போட்டு தட்டுன்னு தட்டுதா. ஃபிஷ்மனை நான் லாக் பண்ணேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்மளால லூஃபி முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனா ஹாச்சிக்கு உயிர் இருக்காதான் செய்து. லூஃபி எது செய்யாதாடான்னு சொல்றான் அவன். ஆனா லூஃபியை பத்தி தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுன்னா எதையும் செய்வான் நம்மளு. கோவப்படாத, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் தான் வெளியே தெரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றான் ஹாச்சி. நீ தான் சொன்னோம்ல செலஸ்டியல் டிராகன் சண்டை இழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப நீ சண்டை இழுக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உயிரோட இருக்க தகுதி இல்லாதவன், நீ தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கல என்னை இதை விட்டுருன்னு சொல்றான் ஹாச்சி. அந்த சத்தியம் வாங்கியிருக்கோம்ல, நீங்க பைரட்ஸ், நீங்க இதுக்குள்ள பிரச்சனைல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மட்டும் என்னெல்லாம் தப்பு பண்ணணும், அதுக்கேற்ற தண்டனை தான் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றான் ஹாச்சி. நான் நாமிக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு இது ஒரு பரிகாரம் மாதிரி, இதை நான் வாங்கி தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால உங்களுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றான் ஹாச்சி. நம்மளுக்கு கையை வாங்கி நெஞ்சில மடக்கி வச்சுட்டு எதுவுமே பேசாம அமைதியவே பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் தப்பு பண்ணணும், அதுக்கு ஏற்றதான் நான் வந்து எல்லாம் வாங்கியிருக்கேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை மன்னிச்சிரு லூஃபின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மீன் என்னடா என்ன பேசிக்கிட்டு தான் சொல்றான். சடனா லூஃபி தடுத்துட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா என்னைய பார்த்து முழிக்குன்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் கேட்கறான். லூஃபி பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். பெரிய பிரச்சனை மாட்டிக்கிடுன்னு சொல்லிட்டு பாப்பக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளால வேற லெவலா நடந்து வரான். டேய் என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லா கிட்டுலாம் முழிக்கிறான். டேய் நீ எனக்கு பிரச்சனையை கொடுக்குறேன்னு சொல்றான். நம்மளும் பின்னாடின்னு வந்துட்டு செலஸ்டியல் டிராகனை ஒரு அடி அடிக்கிறான். அடியில செலஸ்டியல் டிராகன் சேத்தறிட்டான். இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.